ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சண்டே தான் இந்த vlog வந்து எடுத்திருக்கேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து எங்களுக்கு போரிங்காக தான் போகும். பிகாஸ் இங்கே வந்து ஜெர்மனியில் வந்து நிறைய கடைகள் இருக்காது. பட் இந்த சண்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு. ஸோ அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் தான் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு காலையில் இந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து குக்கிங் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வெளியே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு காலையிலே வந்து ப்ரெட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் காய்ச்ச வேண்டியது இருந்தது. பட்டர் வந்து முதல் நாளே வந்து வாங்கி வச்சுட்டேன். ஆஃபரில் இருந்தது இந்த பட்டர். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டரில் தான் வந்து நெய் வந்து காய்ச்சுவேன். ஸோ அதிகமாக வந்து இந்த பட்டரில் தான் வந்து நெய் காய்ச்சறது, லேண்ட் லேபி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ரெவே, பென்னி, அதுக்கப்புறம் வந்து லீடில் எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்கும். ஸோ நான் வந்து எப்பெல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ அப்போ இந்த பட்டர் வந்து வாங்கி காய்ச்சிப்பேன். மற்ற டைமில் வந்து ஒருவேளை எனக்கு நெய் வந்து தேவைப்படுது, இந்த மாதிரி வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா வேறு பட்டரும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து கேரி கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பயோ பிராண்டில் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க பயோ பிராண்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த பட்டர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா எடேக்கா ஷாப்பில் வந்து நெய் கிடைக்குது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப சின்ன பாட்டிலாக இருந்தால் கூட வந்து நமக்கு 7 யூரோ 6 யூரோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஒரு 150 ml தான் வந்து இருக்கும். ஆனால் அதுவே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்து எடேக்காவில் கிடைக்குது நெய். ஒருவேளை நெய் காய்ச்ச வந்து முடியலை, இல்லை வந்து நெய் காய்ச்ச தெரியலை அப்படின்னா கூட நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைனா இந்தியன் ஷாப்பில் வந்து நெய் கிடைக்கும். நமக்கு வந்து அங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு அது வந்து விலை அதிகமாக தான் இருக்கும் இந்தியன் ஷாப்பில் வாங்குறதா இருந்தால் கூட. ஸோ நமக்கு வந்து நிறைய நெய்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பட்டர் வாங்கி நம்ம வீட்டில் நெய் காய்ச்சிக்கலாம். நெய் காய்ச்சிறது ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பட்டரை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வந்து அது பாயில் ஆகவும் நல்லா வந்து ஒரு கிளியர் லேயர் மாதிரி மேலே வரும். ஸோ நல்லா பொரியிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கருவேப்பிலை கடைசியாக போட்டோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சிரும். அந்தளவுக்கு வந்த பிறகு நம்ம நெய்யை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து நான் எப்போவுமே காய்ச்சறது. முருங்கைக்கீரை வந்து போடுவாங்க. பட் இங்கே முருங்கைக்கீரை வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் நான் வந்து கருவேப்பிலை வந்து போட்டு நெய் வந்து முறித்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பட்டரை வந்து போட்டுட்டு நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி நுரையாக மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தெளிஞ்சு நமக்கு ஒரு மேலே வந்து தண்ணி மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு நெய் காய்ச்சின பதம். கடைசியாக வந்து கருவேப்பிலையை போட்டோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை ஃபில்டர் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ நெய் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணலான்னு. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வெந்தயக்கீரையை வச்சு குழம்பு தான் வந்து பண்ணலாம், காரக்குழம்பு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நெய் காய்ச்சிட்டு இருக்கும்போதே வந்து உரித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து வெந்தயக்கீரை வந்து என்னோடய பால்கனியில் தான் போட்டு விட்ருந்தேன் கார்டனில். ஸோ அதை வந்து எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து குழம்பு வச்சிடலான்னு. ஏன்னா அது ரொம்ப வந்து வளர்ந்தது அப்படின்னா கொஞ்சம் பட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு வளர்ந்த உடனே நான் இந்த மாதிரி கட் பண்ணி குழம்பு ஏதாவது பண்ணிப்பேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு அப்படி இல்லைனா வந்து சாம்பார் மாதிரி பண்ணிக்கலாம். பருப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா சாம்பார் மாதிரி வச்சோன்னா நல்லாயிருக்கும். காரக்குழம்பு வச்சாலும் வந்து நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி காரக்குழம்பு மாதிரி தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தாள் வந்து போட்டு விட்ருந்தேன். அது வந்து இப்போ கொஞ்சம் பிரெட் ஆம்லேட்டு அது நான் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே கட் பண்ணி. ஸோ அதனால் அதுவுமே வந்து ஒன்று தான் வந்து நான் போட்டு விட்ருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சின்ன வெங்காயத்தில் இந்த மாதிரி முளைச்சது வந்து இருந்தது கலந்து. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 1-2 தானே அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கிடைக்கும். நமக்கு வந்து பிரெட் ஆம்லேட் போடுறது இல்லை சாதாரணமாக ஆம்லேட் போடணுன்னா கூட நம்ம இந்த ஆனியனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ முன்னாடிலாம் வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அவ்வளோவா வாங்க மாட்டேன். இப்போ பாஸ்தா இதெல்லாம் எப்பயாவது நான் பண்ணுவேனா, ஸோ அதனால வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் வாங்கி அதை சாப்பிட்டு பழகியிருக்கேன். ஸோ அதனால வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பால்கனிலே வச்சிருக்கிறதுனால அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு தேவைப்படும் போது அதிலிருந்தே நான் வந்து பறிச்சுப்பேன். அதனால தான் இந்த ஆனியனையும் அப்படியே வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விட இதில் நம்மளோட பால்கனி கார்டனில் இருக்கிறதே வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெந்தயக்கீரை வந்து இந்த மாதிரி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். அண்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வந்து கடைசியாக தாளித்து மட்டும் விட்டுற வேண்டியதான். ஸோ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அது கூட கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் மட்டும் தவிர்த்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வெந்தயக்கீரை தான் போட போகிறோம். ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்ட்டு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயக்கீரையும் அது கூட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுற போகிறேன். அண்ட் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி, புளித்தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மசால் பொடி இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதை வந்து அது கூட வந்து வெந்தயக்கீரை எல்லாம் வதங்கவும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடும். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இதுக்கு சைடிஷ் வந்து நான் எக்கும் அப்பளமும் தான் வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப வைக்கலை. ஏன்னா காரக்குழம்புக்கு வந்து நமக்கு அப்பளமும் எக்கும் இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் தான் வந்து இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. நாங்கள் வந்து ஈவினிங் வந்து எங்கள் ஏரியாலே பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருந்தாங்க. அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிருந்தோம். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை வந்து நடக்கும். கரெக்டாக வந்து நமக்கு மே மாதம் அந்த டைமில் தான் வந்து இது வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 6 நாள் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடத்துவாங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைடர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்கும். ஃபுட் ஸ்டாலுமே மெயினாக வந்து ஜெர்மன்ஸ் ஃபுட்டெல்லாம் வந்து நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இவங்களோட ஃபுட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பொட்டேட்டோ இல்லாத ஃபுட்டே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து இவங்களோட ஃபேவரெட். நம்ம எப்படி வந்து ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு பொட்டேட்டோ தான் வந்து அதிகமாக சேர்த்துப்பாங்க. அண்ட் பீஃப், போர்க் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும். ஸோ நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் வந்து சாப்பிடணும். கேட்டுட்டு அது மட்டன் அந்த மாதிரி எதுவும் வந்து என்ன மாதிரியான மீட் அப்படி சொல்லி நம்ம வந்து கேட்டு வந்து பார்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து நிறைய ரைடர்ஸ் வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரர் ஹவுஸ் தான். ஸோ ரொம்ப வந்து பயமாக இருந்தது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் போகலை. ஆனால் வெளியில் நின்று நான் வீடியோ எடுக்கும்போது மேலே வந்து ஒருத்தர் நல்ல போஸ் கொடுத்துட்டு இருந்தார், என்னை வந்து மிரட்டுற மாதிரியே. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2-3 ரைடர் மட்டும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா வந்து அவருக்கு வந்து ஒத்துக்காது. இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் ஏறணுன்னா கொஞ்சம் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 2க்கு மட்டும் அவர் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனேன். ஸ்விங்கு போனோம், அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்ட் வீல் போனோம், அவ்வளோதான். மற்றது எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை நடக்குது அப்படின்றதுனால இந்த ஏரியாவே அவ்வளோ களைக்கட்டும். ஸோ எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இது நடக்கும். எங்கள் ஏரியாலே கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து நடத்துவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு திருவிழா மாதிரி வந்து நடக்கும் வருஷம் வருஷம். இந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் எப்படி திருவிழாலாம் நடக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும். அது நிறைய ஃபுட் ஸ்டாலும் வந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பொருட்காட்சி மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து மதுரையில் வந்து தமுக்கமில் வந்து பொருட்காட்சி போடுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். என்ன ஒன்றுனா அங்கே ஒரு சில ரைடர்ஸுக்கெலாம் வந்து நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே நிறைய ரைடர்ஸு, அதுவும் வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வச்சுருக்காங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ரைடர்ஸ்லாம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி ரைடர்ஸ் தான் இங்கே நிறைய இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சுற்றுன்னு சுற்றுற மாதிரியான ரைடர்ஸ் தான் நிறைய இருந்தது அங்கே.
ஸோ நாங்கள் வந்து அப்படியே நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைடர்ஸில் எல்லாம் வந்து ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு கன் ஷூட் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் அது ஃபுல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு நான் வந்து இந்த ரைடரில் தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அவரை வந்து என்னை விடவே இல்லை. இதிலலாம் வந்து ஏற வேண்டாம், இது மேலே போயிட்டு தலைகீழ தொங்குற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏறவே விடலை. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டு ஜெயின் வீல் மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடலான்ட்டு. ஜெயின் வீல் போனது ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஜெயின் வீல் வந்து நல்லாவே சுற்றுனாங்க. பட் இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப வந்து மெதுவாக சுற்றுறாங்க. மேபி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா என்னன்னே தெரியல. ஸோ கடைசியாக வந்து இந்த ஸ்விங்கு அதுக்கப்புறம் ஜெயின் வீல் மட்டும் ஏறிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. நான் அடுத்தடுத்து வந்து நம்ம ஜெயின் வீலில் போன அந்த வியூ எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஜெயின் வீல் மேலே இருந்த வியூ வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியே வந்து நல்லா தெரியும். அண்ட் அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியா தான் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா தான் வந்து இருக்குது. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தோம். ஸோ ஈவினிங் போல் தான் வந்து போனோம். அதனால் அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு பசி இல்லை. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பொட்டேட்டோ ரோல் மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அது சாப்பிட்றேன். எனக்கு வந்து நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. பொமி சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி வந்து பொட்டேட்டோவில் சாப்பிட்ருக்கேன் நிறையா இது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு டிஷ் வந்து நான் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லிட்டு தான் அது வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் எப்பயும் போல் நமக்கு சிப்ஸ் மாதிரி தான் வந்து டேஸ்ட் கொடுத்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சன்செட் ஆகிற டைமில் தான் நாங்கள் வந்து ஜெயின் வீல் மேலே ஏறியிருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜெர்மனிலே வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டே இருந்தது. ஸோ இந்த சண்டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அண்டு வந்து நல்லா ஃபன்னாக வந்து இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.